நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருக்குது. வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு அல்லது நம்ம பெற வேண்டிய ஒரு ரிவார்டு அப்படிங்கிறது தான் இலக்கு. இலக்கே இல்லாம எங்கேயாவது ஓடுங்களா? இப்ப நீங்க போறீங்க, மதுரை போறீங்க, பஸ்ல ஏறி பழனியில இருந்து உட்காடுறீங்க, கண்டக்டர்கிட்ட எந்த டிக்கெட் வாங்குவீங்க? மதுரை பஸ்ல ஏறிட்டு ஒட்டஞ்சத்திர ஒண்ணு கொடுங்க, அப்புறம் செம்பட்டி ஒண்ணு கொடுங்க, வாடிப்பட்டி ஒண்ணு கொடுங்க, அதுக்கு முன்னாடி என்னது பாத்திமா கொடரோடு ஒண்ணு கொடுங்க, பாத்திமா காலேஜ் ஒண்ணு கொடுங்க, அப்புறம் கடைசியா என்ன டிக்கெட் கொடுங்க? மதுரை டிக்கெட் கொடுங்க. இத்தனை ஊரும் போய்தான் போகுது. ஆனா நீங்க இத்தனை டிக்கெட் என்ன பண்றது கிடையாது, வாங்குறது. ஒரே டிக்கெட் எங்க வாங்குறீங்க? நீங்க மதுரை போறதுனால இலக்கு எதுவாயிருதுன்னா மதுரையாவே மாறிது. இடையில எத்தனையோ ஊர் வருது, அதெல்லாம் நம்ம என்ன பண்றது கிடையாது, டிக்கெட் வாங்குறது கிடையாது. அதே போல பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவதுதான் நம்மளுடைய இலக்கு. ஓடுற எல்லாருமே என்ன பண்றது கிடையாது, ரிவார்டு வாங்குறது கிடையாது. ஆனா ரிவார்டு வாங்கியே ஆகணும்னு ஓடுறவங்க என்ன பண்றாங்க, அதையே இலக்காக வைத்து ஓடி ஒருவேளை ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க, செகண்ட் வந்துடுறாங்க, தேர்டு வந்துடுறாங்க. வர முடியலன்னா ஒரு என்கரேஜ், அவங்கள பண்ற உற்சாகப்படுத்தும்படியா ஒரு பரிசாவது அவங்களுக்கு என்ன பண்ணிடுது, கிடைத்து விடுகிறது. அதே போலதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு இலக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். அந்த இலக்கை நீங்களும் நானும் அடைவதற்கு ஓடியே ஆகணும். ஆமென். ஓடி ஆகணும்னா நம்ம அந்த வாழ்க்கையில கடவுள் வைத்த எல்லாவற்றையும் நம்ம கடந்து கட்டாயம் போய்தான் ஆகணும். இதை வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளிவிடவும் முடியாது. ஏன்னா இது நானா செலக்ட் பண்ணல, இந்த ஓட்டத்தை யார் செலக்ட் பண்ணுது? இயேசு என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் நிச்சயமா அந்த கிரீடத்தை என்ன பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்த உடனே பிள்ளைக்கு தெரிஞ்சிடும், என்னை முன்னாடி நிறுத்தி வச்சு என்ன பண்ண போறாங்க, எனக்கு மெடல் போட போறாங்க, என்ன போட்டோ எடுக்க போறாங்க, என்ன பேப்பர்ல போட போறாங்க, நான் பெரிய ஆளா வரப்போறேன்னு முடித்த உடனே தெரிஞ்சிடும், வாங்குறதுக்கு புறம் இல்ல. அதே மாதிரி இயேசுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு எனக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, பரலோகம் எனப்பட்டது ஒண்ணு இருக்குது, இயேசு எனப்பட்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்தை கட்டாயம் நான் என்ன பண்ணிடுவேன், அடைந்தே தீரிடுவேன். அதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவா என் மேல அன்பு கூர்ந்தார். உலகத்திலங்கிறத காட்டில உலகத்தில் இருக்கிற என் மேல அன்பு கூர்ந்தார். அப்ப என்னன்னா, நீங்களும் நானும் அந்த இடத்தை அடைவதற்கு வேதத்தை நல்லா படிக்கணும். ஆமென். ஒரு வாலிபன் இருந்தா இரவு பகல் எங்க இருந்தான், கல்லறையிலே இருந்தான். அதனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ஊருக்கும் பிரயோஜனம் இல்ல, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, கடைசியா தன் சொந்த சரீரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்லை எடுத்தான், தன் சரீரத்தை காயப்படுத்தினான், அந்த தெருவில் போற வரவங்களையெல்லாம் கத்துனான், மிரட்டினான். ஆனா அதே வாலிபனை ஒரு நாள் இயேசு சந்திச்சான். அவன் இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்தான், நல்ல வசனத்தை கேட்டான், அவருடைய சீசர்களோடு கூட ஐக்கியப்பட்டான். சீசர்கள்ட்ட இயேசு சொன்ன, அவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்கன்னாரு. இதனுடைய ரிசல்ட் என்னவா மாறிச்சு தெரியுங்களா? அவன் நாடு நாடா போவதற்கு கர்த்தர் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தார். ஆமென். எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? கல்லறையில உட்கார்ந்து இரவும் பகலும் கல்லறையில் இருக்கிற பிணங்களை அறியவும், அங்க அடக்கம் பண்றவங்களை அறியவும், உங்களையே நீங்க காயப்படுத்துகிற வாழ்க்கையும் உங்களால வாழ முடியும். இல்ல, எனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற விமானங்கள் இருக்குது, எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேசங்கள் இருக்குது, எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னா கட்டாயம் சபை கூடி வருது என்ன பண்ண மாட்டீங்க. பாஸ்டர் வந்தா தான் நான் சபைக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. இயேசு வந்திருக்கிறார், இயேசு எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவை அறியணுமா இருந்தா நான் எங்க வரணும்? அவர் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கும் போது என்னுடைய புத்தி என்ன பண்ணுது? நீங்க சாமி விட்டு சாமி மாறலைங்க, கோயில் விட்டு கோயில் மாறல, என்னை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக நான் வர்றேன். எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற காலத்தை பார்க்கும்படியா வருகிறேன். நான் அவர் பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறேன். நான் எதை விடணும்?
என்னை பின்மாற்றத்துல கொண்டு போகிறத, என் வாழ்வுக்கு எதிராக இருக்கிறத, தேவன் எனக்கு வைத்திருக்கிறதை அனுபவிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் நான் விட்டு முன்னானவைகளை நோக்கி என்ன பண்ணணும்? இங்கதாங்க சொல்லி கொடுக்கப்படும். நீங்க ராத்திரி பகல் டிவியவே பார்த்துட்டு இருங்க, ராத்திரி பகல் சினிமாவே பார்த்துட்டு இருங்க, சீரியலே பார்த்துட்டு இருங்க. உங்க மனைவி அடிப்பீங்க, பிள்ளைகளை அடிப்பீங்க, சொல்ல முடியாது, சரக்கு அடிப்பீங்க, சிகரெட் அடிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய நல்வாழ்வுக்கு எதிராகவே செயல்படும். சீக்கிரத்தில் கேன்சர் வரும், சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆவீங்க. உங்களுடைய வருமானம் எல்லாம் வியாதிக்கும், பல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னு போவீங்க. சம்பாதித்த அத்தனையும் அழிக்கும். அதான் இயேசு சொல்றாரு யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப நீங்களும் நானும் பரிபூரணம்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா இருந்தா இரவு பகல இங்க வந்து இந்த வசனத்தை தியானிச்சு இந்த வசனத்தை போல மாறுவதற்கு முன்னானவைகளை நோக்கி ஆசையாய் ஓடணும் பாருங்க. ஆமென். வேதத்துல ஒரு முக்கியமா நேரத்துக்கு தகுந்த போல ஒரு 3 காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். முதலாவது காரியம், சிந்தையில ஒரு மாற்றம் வரணும். ஆமென். பைபிள் சொல்லுது, வாசிக்கலாமே. பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எனக்குள்ள இருக்க வேணுமாமா. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை எனக்குள்ள இருக்குதா? ஒரு விஷயத்தை நான் ஒரு விதம் மாதிரி பார்ப்பேன், ஒரு விஷயத்தை என்னுடைய மக ஒரு விதமா பார்ப்பாங்க, ஒரு விஷயத்தை அவங்க தாத்தா பாட்டி ஒரு விதமா பார்ப்பாங்க. ஆனா என்னை உண்டாக்கிய தேவன் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவு வரணுமா இருந்தா அந்த கிறிஸ்துவின் ஆவி எனப்பட்டது எனக்குள்ள இருந்தா தான் வரும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 38 - 41 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா கில்கால் எனப்பட்ட ஒரு ஊர் இருந்தது. என்ன ஊருங்க? நல்லா காலை கொண்டுச்சுங்க. என்ன கால்? கில்கால் ஒரு ஊர். இந்த கில்கால்ங்கிற ஊர் பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு ஊர். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி யோர்தான் நதியிலிருந்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து இந்த கில்கால்ல வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க அப்படின்னா, இந்த யோர்தானை நீங்க கடக்கல, பரிசுத்தமான ஊழியக்காரங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்து யோர்தான்ல நின்னாங்க. அதனால இந்த யோர்தான் ரிவர் பின்னாடி திரும்பிச்சு. நீங்க இன்றைக்கு நல்லா வாழ்றதுக்கு பின்னாடி தேவனும் தேவனுடைய ஊழியக்காரங்களும் காரணரா இருக்கிறாங்க. இதை ரிமைண்ட் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு 12 கல்ல யோர்தானுக்குள்ளேயும் வச்சாங்க, 12 கல்ல வந்து கில்கால்லையும் வச்சாங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு ஜெனரேஷன் மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வந்த உடனே இந்த கல்லை பத்தியும் தெரியல, கில்காலை பத்தியும் தெரியல. ஒரு ஆள் உள்ள வந்தார், இந்த கல்லு ஏன் வச்சாங்க? இந்த கல்லு தான் சாமி. என்னதான் சாமி? இந்த கல்லு தான் சாமி, நம்மளை இங்க கொண்டு வந்துச்சு சாமி. உடனே கல் என்ன ஆயிடுச்சு? நடந்ததுங்க. கில்கால்ல முதல் இஸ்ரவேலுடைய விக்கிரக ஆராதனை கில்கால்ல தான் ஆரம்பிச்சு. இது கடந்து கடந்து கர்த்தரையே விட்டுட்டாங்க, கர்த்தரையே விட்டுட்டாங்க, ஊழியக்காரங்க விட்டுட்டாங்க, அடையாளத்தை விட்டுட்டு கடைசியா அவங்க எதையோ அறிய ஆரம்பிச்சு அந்த இடத்துக்கு எலிசா வர்றாரு. அந்த நாட்கள்ல தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே கூழு காய்ச்சும்படியா சொல்றாரு. என்ன காய்ச்சி சொல்றாருங்க? கூழு காய்ச்சி சொல்றாரு. கூழு காய்ச்சும் போது நம்மள மாதிரி ஒருத்தராட்டு அதுல ஒரு வாலிபன் கூழை சாதாரணமா என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு என்ன பண்ணிடலாம், வதக்கி சாப்பிடலாம். அதனால இருக்கிற கீரைகளை புடுங்கலான்னு கீரை புடுங்க போனவர் ஒரு காயையும் சேர்த்து புடுங்கி கொண்டு வந்து எங்க போட்டாரு? கூழுக்குள்ள போட்டாரு. இப்ப கூழுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? காய் வெந்து கீரை வெந்து கூழ் முழுசு இப்ப எப்படி இருக்குது? கொஞ்சம் டேஸ்டா மணக்குது. அந்த நேரம் ஒரு வெளிப்பாடு பெற்று வந்தார். எதை பத்திய வெளிப்பாடு? கல்ல பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தார் இல்லைங்களா? அவர் வந்தார். அறிவு தான் பாருங்க என்ன இந்த சிந்தையெல்லாம் மாற்றும். ராத்திரில கோடைக்காரன் வந்துட்டு கூட போன வாரம் இந்த தெருவில் ஒருத்தர் செத்துட்டாருன்னா அதை தீர்க்க தரிசனமா நினைச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்க இருக்கிறோம். ஏன்னா நைட்டு 12-1 மணி இருக்கும் இல்லைங்களா? அமைதியா இருக்கிற நேரம் இவர் என்ன பண்ணிட்டு வருவாரு? அடிச்சுட்டு வந்து சொல்லிட்டு போயிடுவார். காலையில வந்து வாங்க வேண்டிய கோழியும் பெட்ஷீட்டையும்
அற்புதமா வாங்கிட்டு போவாரு. இதையெல்லாம் நம்புற நீங்க இன்னைக்கு 2024 ஏன் நான் சொல்றேன்? உலகம் உண்டாய் 2024 தான் ஆச்சா? ஹலோ, இன்னைக்கு 2025 வரப்போகுது. உலகம் உண்டாய் 2025 தான் ஆச்சா? சார், ஒரு மனுஷன் பிறந்த வருஷத்தை உலகம் கவுண்ட் பண்ணதுன்னா அந்த மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். அவர் யாரு? அவர்னால ஏன் இது வந்தது? அவர் எங்க பிறந்தாரு? ஏன் இப்படி பிறந்தாரு? ஏன் மரித்தாரு? ஏன் அவருடைய பிறந்த நாளை வைத்து உலகம் இன்னைக்கு கவுண்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னா அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிகிற ஒரு அறிவு தான் இங்க வேதம் சொல்லுது பாருங்க. அந்த மக்களுக்கு இல்ல. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, எலிசாட்ட சொன்ன உடனே எலிசா வந்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பானையில் என்ன இருக்குது? பேய் கொம்பட்டி காய பிடுங்கி போட்டாச்சு, சாவு உள்ள கலந்துருச்சு, தோஷம் உள்ள வந்துருச்சு. நீங்கள் நானும் என்ன பண்ணிருப்போம்? கீழே தூக்கி கொட்டிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன எடுத்து வர சொன்னாரு? கொஞ்சம் மாவு எடுத்து வாங்கினாரு. மாவு எடுத்து கொண்டு வந்து எதுல போட்டாங்க? பானையில போட்டாங்க. இனி சாவும் இல்லை, அதுவும் இல்லை, இதுவும் இல்லைன்னு போட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டு ஒருத்தரும் சாகல. ஆமென். அப்ப சக்தி எதுல இருந்துச்சு? மாவுல இருந்துச்சா, பாஸ்டர் இருந்துச்சா, தேவன் இருந்துச்சா? தேவன் அங்க வந்தாரா? நான் கேட்கிறேன். அப்பனா நீங்க நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கு 1 கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வாங்க, ஒருத்தர் கோதுமை மாவு வாங்கிட்டு வாங்க, ஒருத்தர் அரிசி மாவு வாங்கிட்டு வாங்க. இங்க பாஸ்டர் போண்டா சுட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. ஹலோ, எதை அறிந்திருந்தோம்னா காய அறிந்திருந்தமே தவிர மாவு அறியல பாருங்க. இந்த மாவு தாங்க தேவ சமூகத்துக்கு அப்பத்தை செய்யும். இந்த அப்பம் தாங்க தேவ சமூகத்துக்கு வரும். இந்த தேவ சமூகத்திலிருந்து தாங்க உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரும். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுனீங்கன்னா உங்க சிந்தை மாறும். இங்க எங்கெங்கயோ போய் பாருங்க, உங்களுக்கு மாற்றம் வரவே வராது. இந்த வசனம் தான் ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு நீங்கள் ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், உங்க வேலை ஆரோக்கியமா இருக்கும். அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய சிந்தை உங்களுக்குள்ள வரணுமா இருந்தா எதை பிடிச்சுக்கங்க? ஜீவ அப்பமாகிய இயேசுவை பிடிச்சுங்க. ஜீவ அப்பமாகிய இயேசுவை எங்க ஆண்டவர் அறிவிக்க கொடுக்கிறாருன்னா அவருடைய ஆலயத்துல ரத்த சிந்தி சம்பாதித்த சபை தான். சிலர் சபையை கூடுகிறதை விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருங்க. அந்த சபை கூடுகிறத, தேவனை அறிகிற அறிவை அறையாத இடங்கள்ல இருக்கிற மக்கள் பாருங்க, எதை எதையோ முக்கியப்படுத்துவாங்க. வேதத்தை விட வேற எதையோ முக்கியப்படுத்துவாங்க. ஆனா தேவன் தன் ரத்தத்தினால சம்பாதித்த சபையில தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப எதை நீங்க காய பத்தி அறிந்து கொள்ளணுமா, மாவை பத்தி அறிந்து கொள்ளணுமா? மாவு என்ன பண்ணுது? அப்பமா மாறுது. அப்ப என்ன பண்ணுது? கர்த்தருடைய சரீரத்தை என்ன பண்ணுது? நமக்குள்ள கன்வெர்ட் பண்ணுது. பாஸ்டர் கம்யூனியன் கொடுக்கிறாரா? சொன்னாங்க இல்லைங்களா, 1ஆம் தேதி என்ன கொடுக்கப்படுது? திருவிருந்து. திருவிருந்துல என்ன கொடுக்கிறாரு? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குன்னு இயேசு சொன்னதை நினைவு கூறும்படி அந்த அப்பத்தை நினைக்கிறோம். அப்ப நம்ம சரீரம் யாருடைய சரீரா கன்வெர்ட் ஆகணும்னு இந்த அப்பத்தை புசிக்கிறோம். அப்ப என்னுடைய சரீரம் இது சரீரம் இல்ல, அந்த அப்பத்தோடு கூட கலந்துருச்சு. இந்த சோத்துல இந்த கூழ்ல என்ன கலந்துருச்சு? அப்பம் கலந்துருச்சு. அப்ப இந்த சரீரத்துல என்ன கலந்துருச்சு? இயேசுவினுடைய சரீரம் கலந்துருச்சு. இயேசுனுடைய வார்த்தை உள்ள போயிருச்சு. அவர் மாம்சமும் ரத்தமுமா எனக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? உள்ள வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு ரகசியத்தை உங்களிடத்துல சொல்றேன், கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், ஆவியா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஏன் வாய்க்காது? என்ன அவர் உருவாக்கிட்டார். ஆமென். அப்ப இன்றைக்கு ஃபர்ஸ்ட் காரிய சிந்தை மாறணுமா இருந்தா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஆமென். நல்ல சாப்பாடு எங்க போய் சாப்பிடலாம்? அம்சவல்லி ஹோட்டல்ல சாப்பிடலாங்களா? அதையே ரெய்டு பண்ணி போட்டாங்க. அது சரியில்லையாமா அப்படின்ட்டாங்க. எதுதான் நல்ல சாப்பாடு? கர்த்தருடைய வசனம் தான். ஆமென்.
அதனால வசனத்தை அப்படியே ஏற்று உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு இடத்துல கூட வேதம் சொல்லுது, கொஞ்சம் நமக்குள்ள மாறுதல் வராம நம்ம வாழ்க்கையில எந்த மாறுதலும் வரவே வராது. நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தைகளில் கொஞ்சம் மாறாம எதுவுமே மாறாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அற்புதமா சொன்னார், நீங்க எல்லாரும் மதம் மாறுங்க, நான் உங்களை மத தலைவராக்குறேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் மனசை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, எதுக்கு நேரா மாத்துங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நீங்க ராஜாக்களை போல யோசிங்க, நீங்க மன்னர்களை போல யோசிங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகளும் இந்த தரமட்ட லெவல்ல இருந்து நீங்கி கடவுள் எப்படி மனுஷனை படைச்சாரோ, கடவுள் எப்படி மனுஷனை இருக்கணும்னு விரும்பினாரோ அது மாதிரி நினைக்கிறதற்கு மனசை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பரலோக ராஜ்யத்தின் பக்கமா திருப்புங்கன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறார். அந்த வேலையை தொடர்ச்சியா இயேசு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்தினுடைய 13-14 வசனத்தையும் வாசிங்களே. பிலிப்பியர் 13-14 மாதிரி இங்க யோவான் 13-14 வாசிக்கலாம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ஏசு என்ன சொல்றாரு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க டெய்லியும், கொஞ்சம் பேச்சை என்ன பண்ணுங்க, மாத்தி பேசுங்க. சார் நான் பேச்சு மாத்திரமா இல்ல சார், மாத்தித்தான் ஆகணும். அல்லேலூயா. நான் பயங்கர கோவக்காரன் சார், மாத்தித்தான் ஆகணும். நான் பயங்கர கசப்பானவன் சார், கொஞ்சம் மாத்தித்தான் ஆகணும். நான் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டேன் சார், கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஹலோ, இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் என்ன பேரை வைக்கிறீங்க எனக்கு, பாஸ்டர், ஜீசஸ் பாஸ்டர். ரெண்டாவது என்ன பண்றீங்க, ஆண்டவர். இப்ப உலகத்துல பாருங்க நிறைய மகான்கள் இருக்கிறாங்க. யாருங்க மகான்கள்? மகான்கள்னா யாருன்னா போதிச்சு போதிச்சு ஆண்டவர் ஆயிருவாங்க. ஆனா இவர் போதிச்சு ஆண்டவராகல. இவர் பிறக்கும் போதே யூதருடைய ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்னு சாஸ்திரிகள் தேடி வந்தாங்க. பிறக்கும் போதே ராஜாவா தான் பிறந்தாருங்க, ஆண்டவரா தான் பிறந்தார். ஆமென். அந்த மாற்றத்தை முதல்ல வாயில கொண்டு வாங்க. நீங்கள் என்ன முதல்ல போதகர்னு சொல்றீங்க, ரெண்டாவது என்ன பண்றீங்க, ஆண்டவர்னு சொல்றீங்க. இப்ப கொஞ்சம் பின்னாடி இருக்கிற தூக்கி முன்னாடி போடுங்க. முன்னாடி இருக்கிற தூக்கி சூப்பர்மேனுக்கும் ஆர்டினரி மேனுக்கும் என்ன வித்தியாசம்? சூப்பர்மேன் பார்த்திருக்கீங்க, இப்ப எல்லாம் வர்றதுல சூப்பர்மேன் அப்படின்னு முதல்ல இந்த புதிய டிவியில வரும். இப்ப எல்லா டிவி வந்ததுனால எல்லாமே டிவியா வாடிட்டு இருக்கனால சூப்பர்மேனை தெரிய மாட்டேங்குது. நாங்க சின்ன பையனா இருக்கும்போது சூப்பர்மேன் வருவார். சூப்பர்மேனுக்கு ஆர்டினரி மேன் பார்த்திருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்க ஒருவேளை பழைய சூப்பர்மேனை செக் பண்ணி பாருங்க. பனியனையும் ட்ரௌசரையும் வெளியில போட்டிருந்தாருன்னா சூப்பர்மேன், பனியனையும் ட்ரௌசரையும் உள்ள போட்டிருந்தாருன்னா ஆர்டினரி மேன். புரியுதா? இதோட நீங்க விளக்கமா உங்க பசங்களுக்கு போட்டு பாருங்க சூப்பர்மேன் ட்ரெஸ் வாங்கி. ஓ, இவர் தான் சூப்பர்மேனா அப்படிங்கிறது தெரியும். நிறைய நேரம் நம்ம சூப்பர்மேனா இருக்கிறோம், சூப்பர் உமனா கூட இருக்கிறோம். ஆண்டவர் சூப்பர்மேனையும் படிக்கல, சூப்பர் உமனையும் படிக்கல, மேனையும் உமனா தான் படிச்சார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சூப்பர் உமனா சூப்பர்மேனா? முன்னாடி கட்டுற மாட்டை முன்னாடி கட்டணும், பின்னாடி கட்டுற வண்டியை பின்னாடி கட்டணும். வண்டியை தூக்கி முன்னாடி கட்டி மாட்டை தூக்கி பின்னாடி கட்டி மாட்டை என்ன அடி அடிச்சாலும் ரோட்டை கிழிச்சிட்டு தான் மாடு வண்டியை தள்ளுமே தவிர சுமூகமான பயணம் இருக்காது. ஏசு சொல்றார், முதல்ல என்ன எங்க வைங்க, ஆண்டவர். ரெண்டாவதா நான் யாரு, போதகர். ஆண்டவர்னா யாரு? ஆள்றவர் தான் ஆண்டவர். போதகர் ஆள முடியாது, சொல்லலாம் இப்படி செய்யுங்கம்மா. அப்புறம் ரொம்ப கஷ்டமா சொன்னோம்னா நமக்கு இதமா பேசுற பாஸ்டர்ட்ட போயிடலான்னு போயிருவீங்க. நீங்க தாளாட்டுற பாஸ்டர்ட்ட போலான்னு போயிருவீங்க. ஏய், என்ன நினைச்சு நிக்கிற, 9 மணிக்கு ஆராதனைக்கு 10 மணிக்கு வந்துட்டு இருக்கிற, பள்ளிக்கூடத்துக்கு இப்படி போவியா, விமானத்துக்கு இப்படி போவியான்னு பாஸ்டர் 2 வார்த்தை கடினமா பேசின. நான் மனுஷர், அவரு எனக்கு மேல் அதவர், நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன்,
சரி, இந்த ஊர்லேருந்து வர்றீங்க, டாக்டர் வந்து உங்களுக்கு 9 மணிக்கு செக்அப் பண்ணணும்னு ஒட்டஞ்சத்திரத்தில் சொல்கிறார். ஹலோ, ஒரு செக்கப்புக்கு ஒட்டஞ்சத்திரம் போகிறீங்க, டாக்டர் சொல்கிறார் 9 மணிக்கு டாக்டருக்கு விசிட்டிங் டைமு அப்படின்னா, நாங்கள் பெத்தநாயக்கம்பட்டியிலேருந்து வர்றோம் சார், நாங்கள் நரிக்கல்பட்டியிலேருந்து வர்றோம் சார், நான் கனகம்பட்டியிலேருந்து வர்றேன் சார், அதனால் 10 மணிக்கு தான் நான் வருவேன், என்னால் வர முடியும், போ அடுத்த வாரம் வாண்டுவார். ஒரு டாக்டருக்கு மதிப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு பாஸ்டருக்கு மதிக்கணும் கொடுக்கூடாது. ஹலோ, நிறைய பேருக்கு இதில் வருத்தம், எங்கள் பாஸ்டர் திட்டி பேசிடுறாரு, லேட்டாக வர்றேன்னு. ஏம்மா, உனக்காகத்தாம்மா பாஸ்டர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. உன் மேலே அக்கறைப்பட்டு தான் ஒரு மனுஷனை ஏதேதோ வேலை செஞ்சு எப்படி எப்படியோ குடும்பத்தை நடத்தி ஜாம் ஜாம்னு இருக்கலாம். அதை விட்டு போட்டு ராத்திரியில் அழ வச்சு, பகலில் அழ வச்சு, அதிகாலையில் எந்திரிச்சு கண்ணீர் வடிச்சு, ஆண்டவரே இந்த குடும்பம் நல்லா வரணும், இந்த பையன் நல்லா வரணும், இந்த புள்ள நல்லா வரணும். நீங்கெல்லாம் நல்லா வரும்போது பாஸ்டருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரயோஜனம் வருமா என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் சொல்லுவார், என் பிள்ளைய நல்லா நடத்திட்ட. அல்லேலூயா. கர்த்தர் நிறைய நேரம் நமக்கு நல்லவங்களை எல்லாம் கெட்டவங்களா காமிக்கிற மாதிரி தெரியும் பாருங்க, ஆனா நல்லவங்க தான். பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை, உங்களை சரியா பாஸ்டர் நடத்தலைன்னு வைங்கள, பாஸ்டருக்கு தான் தண்டனை வரும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை நான் சரியா நடத்தலைன்னு வைங்கள, என் பெண்ணை நான் சரியான வழியில அள வைக்கலன்னு வைங்கள, ஒரு நாள் என் பெண்ணு என்ன அள வச்சிருவான். எத்தனையோ தகப்பன்மார் தாய்மார் தங்கள் பிள்ளைகளுக்காக பல மணி நேரம் அழுது கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தாம விட்டதுதான். இங்க வேத சொல்றது, இயேசு கொஞ்சம் மாத்துங்கிறார். பக்கத்துல கை எப்படி சொல்ல, கொஞ்சம் மாறணும், நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், மாறணும். வண்டியை முன்னாடி அவுத்து கட்டணும். அல்லேலூயா. மாடு பின்னாடி இருக்குது, பின்னாடி இருக்கிற மாட்டத்துக்கு என்ன பண்ணணும்? இயேசு வந்து இந்த சீசர்களை ஒரு நாள் சந்திச்சார். சந்திக்கும் போது இதே யோவான் எழுதுறாரு, யோவான் 21வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்களே. யோவான் 21. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார், அவரை இவங்களுக்கு தான் கால் கழுவினார். ஹலோ, இவங்களுக்கு தான் என்ன பண்ணாரு? கால் கழுவினாரு. இவங்கள்ட்ட தான் சொன்னாரு, நீங்க என்ன பண்ணாதீங்க, போதகர் என்றோ ஆண்டவர் என்றோ சொல்லாம ஆண்டவரும் போதகர் என்று சொல்லுங்கன்னு இவங்களுக்கு தான் பாடம் நடத்தினாரு. இப்போ கொஞ்ச காலத்துல எல்லா பாடமும் என்ன பண்ணிருச்சு, மறந்துருக்கு. முன்னாடி நிக்கிற இயேசுவையே தெரியல. அப்ப அவர் வந்து அவங்கள்ட்ட பேசுறார், அவர் இயேசு என்று அறியாது இருந்தார்கள். அப்புறம் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, இயேசு பசியோடு இருக்கிறதுக்கு, அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? இயேசுவுக்கு சாப்பாடு, பாஸ்டருக்கு இல்லைங்க. இயேசு பசியோடு உங்களை தேடி வரும்போது அவருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதான்னா, ராத்திரி எல்லாம் மீன்கு பிடிக்க போயும் ஒண்ணுமே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பிள்ளைகளேன்னு கேட்டார் பாருங்க. ஒன்றுமே, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார். இன்னைக்கு உங்கள்கிட்ட யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து என் தனிப்பட்ட முறையில வந்து, மழை பசிக்குதுமா கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னா, நீங்க யார் சாப்பாடை கொடுப்பீங்க? நீங்க உங்களுக்கு வச்ச சாப்பாடை தான் கொடுப்பீங்க. அவரு யார் சாப்பாடு கேட்கிறாரு? அவருக்கு பசிக்குது. உங்க சாப்பாடு உங்க பசியை திருப்தியாக்கும். அவரு சாப்பாடு தான் அவர் பசியை என்ன பண்ணும்? திருப்திப்படுத்தும். அவர் பசியை ஒரு நேரமாவது உங்களால் ஆதாரம் கொடுக்க முடியுமா? சமாரியாவின் கிணற்று நடுகளை உட்கார்ந்து ஒரு பெண்ணை பார்த்துட்டு, அந்த பெண்ணை எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வைக்கணும்னு பசியோடு வந்து உட்கார்ந்தாரம்மா. சீசர்கள் போய் சமாரியாவில இருந்து நல்ல டிஃபன் வாங்கிட்டு வராங்க. பொங்கல் வாங்கினானுங்களோ, புரோட்டா வாங்கினாங்களோ, தோசை இட்லி வாங்கினாங்களோ, டிஃபனை தூக்கி கொண்டு வந்து இயேசுவை சாப்பிடுங்கன்ன போது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குங்க. உங்கள்ட்ட பசியோடு ஆண்டவர் கேட்கும் போது, பிதாவின் சித்தத்தை செய்கிறது என்னன்னா, நீ இந்த வருடம் முழுவதும் நிறைய பேரோட பகையோடு இருந்தியா இல்லையா? நிறைய பேரோட மன கசப்போட இருந்தியா இல்லையா? நீ ஒரு தடவை எனக்காக மன்னி, ஒரு தடவை நீ எனக்காக உங்களை மன்னிச்சு, ஒரு தடவை நீ அன்பா வாழ்ந்தோம். இதுதான் ஆண்டவருடைய பசிங்க. நீங்க என்னதான் பிரியாணியே போட்டாலும் ஆண்டவர் சாப்பிட மாட்டாரு. ஆனா நீங்க பகைய சிலுவையில கொண்டுட்டு, ஏசப்பா நான் உனக்காக நான் அன்பா வாழறேன், நான் எவ்வளவு பகையாளியா உனக்கு இருந்தேன், எவ்வளவு சத்துருவா இருந்தேன், என்னை தேடி வந்து என் கூட பேசி எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறீர்.
நான் ஒரு தடவை மன்னிச்சா என்ன கிட்ட போயிட போறேன்? ஹலோ, ஒரு தடவை நான் விட்டு கொடுத்துட்டேன். நிறைய பேர் பாருங்க, சகோதரிகள் சகோதரிகளுக்குள்ள மன்னிக்கிறது இல்லை, சகோதரர்கள் சகோதரர்களுக்குள்ள மன்னிக்கிறது இல்லை. ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? இயேசுவின் பசியை கேட்கிறாரு, ஏதாவது புசிக்கிற எங்காவது உங்கள்ட்ட இருக்குதா? ஒண்ணுமே இல்லைங்க. போட்ட ட்ரெஸ் கூட நிக்காம இருக்காங்க. ஒருவேளை இந்த நிலைமையில இன்னைக்கு இருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மறுபடியும் அவருக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. நல்லவருங்க. நிறைய பேர் நமக்கு என்னதான் வாரி இழைச்சாலுமே வெளியில போய் சொல்லிட்டு போயிடுவாங்க, இவர் தான் ஒரு நல்ல தகப்பன். நமக்கு கொடுக்கிற ஒரு மாத்திரம் இல்ல, அவருக்கு கொடுக்கவும் நம்மளை கொடுப்பாங்க. குழந்தையே இல்லாம அண்ணாள் தேவாலயத்தில் வந்து அழுதாங்க. அந்த அண்ணாளுடைய கண்ணீரை பார்த்து எனக்கு கொடுக்கும்படியா உனக்கு கொடுக்கிறேங்க. 2025 ஒரு தீர்மானம் எடுங்க, பின்னானவைகளை மறந்துடுங்கன்னா, நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எரேஸ் பண்ணிருங்க, அதை அழிச்சிருங்க. வேண்டாம், இந்த ஜென்ம மனுஷ சுபாவங்கள் வேண்டாம். இயேசுவை போல வாழ்றதுக்கு ஒரு லைஃப் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வாழ்ந்தாலும் மனுஷன் இப்படி வாழ்ந்தாண்டா, செத்தாலும் தலைமுறை பேசும்படி செத்தாண்டாங்கிற மாதிரி இருக்கணும். ஆமே, அதுதான் நம்மளை குறித்து வேதம் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம். ஒண்ணுமே இல்லை நாங்க பாருங்களேன், ஒண்ணுமே இல்லாம ஏன்டா 3.5 வருஷம் எங்களோட இருந்தேன்னு சொல்ல, இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க, 5 வாசிங்க. அப்பொழுது அவர் வலை போடுகிறதுல ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்க ஒரு தடவை கடல்ல மீன் பிடிக்கிறவங்களை போய் பாருங்க, வலை ஈஸியா எப்படி போட்டலாம், இப்படி தூக்கி இப்படி வீசிடலாம். ஈஸியா வலை இப்படி வீசுவாங்க, இது ஈஸி. இந்த சைடு போடுறதா பழக்கம் இல்லை, பழகி பாருங்க. அல்லேலூயா. இயேசுவோட கூட என்ன பண்ணி பாருங்க, கொஞ்சம் பழகி பாருங்க, உட்கார்ந்து கேட்டு பாருங்க, நடந்து பாருங்க. 153 மீன் அங்கதான் இருக்குது. எங்கதான் இருக்குது? படகுக்கு வலதுபுறம் தான் இருக்குதே தவிர, நீங்க இயேசுவினுடைய ஊழியக்காரங்க அல்லது இயேசுவினுடைய பிள்ளைகள்ங்கிறதுக்காக 153 மீனும் இடது பக்கமா வரல. அது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கு. உங்களுடைய ஆசீர்வாதமோ எங்க இருக்குதோ அங்கதான் இருக்குது. நீங்க தப்பான இடத்துக்கு போனதுனால, அதுவும் தப்பான இடத்துல வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தேவன் அதை படைக்கவே கிடையாது. மாற்றம் எங்க வரணும்? இடதுபுறமா போட்டுக் கொண்டிருந்த நான் எங்க போடணும்? இப்ப நான் மாறணும். சபையில வந்து என்ன செக் பண்ணி பார்க்கணும். சுகர் அதிகமாயிடுச்சு, டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? பட்டினியா போய் கூட ரத்தத்தை எடுங்க, செக் பண்ணுங்கிறோம். நான் சபையில வந்து சொல்றேன், என் வாழ்க்கை இயேசுவை போல எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் பிள்ளையை நான் எப்படி நேசிக்கிறேன், என் மனைவி எப்படி நேசிக்கிறேன், என் சபை ஊழியரை எப்படி நேசிக்கிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளை எப்படி நேசிக்கிறேன். நான் முன்னாடி அப்படி இல்லை, இன்னைக்கு எப்படி இருந்தா நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்து இங்க நார்மல் பண்ணிடுவார். ஆமென். சபைக்கு வந்தீங்கன்னா என்ன ஆயிருவீங்க? நார்மலா ஆவீங்க. உட்கார்ந்து இருக்கிறீங்களா இல்லையா? நார்மலா. அல்லேலூயா. இது நார்மல் பண்ற இடம். அல்லேலூயா. எந்த மாத்திரையும் கொடுக்கல, டைரக்டா மாவை கலக்கி பானையில போடுறோம், கூழ் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிட்டு இருக்குது. உங்க மனசை நார்மல் படுத்துகிற ஒரு இடம் இந்த இடம் தான். ஆமென். இப்ப வலதுபுறமா போடுங்க, உடனே போட்ட உடனே எல்லா மீனும் கரெக்டா எங்க வந்து மாட்டுது. இது வரைக்கும் மாட்டாததெல்லாம் உங்க லைஃப்ல ஆசீர்வாதம் மாட்டணுமா இருந்தா நீங்க கொஞ்சம் மாறுதலை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. வசனத்தின்படி செயல்பட்டு பாருங்க. 153 மீன் கிடைச்சது. இப்ப அவரு சொன்னாரு, இப்ப பிடித்தவைகளில் சிலவற்றை என்னிடத்தில் அவங்க கொண்டு வந்தா ஆல்ரெடி அவங்களுக்காக மீனை பொறிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவத்தை வாசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஜீவியத்தில் மாறுதல் இயேசுவின் மூலமா தான் வரும். அல்லேலூயா. வேற எந்த பசி பட்டினியோ விரதமோ அல்லது மொட்டையோ பாத யாத்திரையோ எதுவுமே மாத்தாது. ஒரு பலூன்ல காத்து போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பலூன் எப்படி இருக்கும்? பஸ் இருக்கும். அது மாதிரிதான் பசி பட்டினி பாத யாத்திரை மாலை மொட்டை கொட்டை சொட்டை எல்லாமே. அதுக்கப்புறம் காத்த ஊதுனா என்ன ஆயிரும்? எங்க வீடு பக்கத்துல ஒருத்தர் போனார் கோயிலுக்கு, 40 நாள் விரதம் இருந்துட்டு 40 நாள் டாஸ்மார்க் கடை பக்கமே போகல. மனுஷன் போயிட்டு வந்தாரு பாருங்க. 4 நாள் விடாம குடிச்சாரு. 5ஆவது நாள் வீட்டுக்காரமா தூக்கு போட்டுருச்சு.
பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. கதவை உடைச்சு ஜன்னலை உடைச்சு ஆதாம்கிட்ட போய் இந்த தோட்டம் இப்படி இருக்குது, இந்த தோட்டத்துக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க, இந்த தோட்டத்துல என்ன நம்மளாம் ஆண்டவர் ரூல் கொடுத்தாங்கன்னு இங்க கேட்கறதுக்கு பல லூசு எங்க போய் கேட்டுச்சு? பிசாசிட்டு இல்லைங்க, ஆண்டவருடைய சத்தம் கேட்காத பாம்பிட்ட போய் கேட்டுச்சு. எங்கேயாவது பைபிள்ல சொல்லி இருக்குதா ஆண்டவர் பாம்பிட்ட பார்த்து பேசினார்னு? பாம்பிட்ட பேசினதே யார் தான்? ஏவாள் இல்ல, நம்மாளு ஆதாம் தான் பேசினார். அது ஒரு ஜீவன். இவர் தான் சொன்னார், நீ இனிமேல் என்னவா இருப்ப? சர்ப்பமா இருப்பேன்னார். அது சர்ப்பம் மாறிடுச்சு. ஆடுகள்லாம் ஜீவன், நம்மால தான் பேசினார், இனிமேல் எப்படி இருப்ப? ஆடா இருப்ப, மாடா இருப்பேன்னு எல்லாத்தையோட இவர் பேசினாரு. இந்த லூசு பொம்பளை போய் வீட்டுக்காரன்ட்டையும் கேட்கல, வீட்டுக்காரனை படிச்ச கடவுள்கிட்டையும் கேட்காம போய் பாம்புகிட்ட பேசி, பாம்பு கிட்ட பழகா பிசாசு உள்ள நுழைஞ்சு, உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், நீ இப்ப பேய் மாறி இருக்கிற, நீங்க இதை சாப்பிட்டு பாரு, தேவதை மாதிரி மாறிடுவேன். எப்படி மாறிடுவேன்? அங்க வதச்சா பாருங்க, இன்னைக்கு கற்ப வேதனையோடு கூட பிள்ளை பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மனத்தாழ்மையும் சாந்தமுமா இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க, என்னை கும்பிடுங்கள்னு சொல்ல, என்கிட்ட வாங்க, உங்களை கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப ஸ்திரியா வாழ முடியும், நல்ல ஒரு குடும்ப தலைவனா வாழ முடியும். பெண் எனப்பட்டது ஆணுக்கு அடிமையும் கிடையாது, ஆண் எனப்பட்டவர் பெண்ணுக்கு தலைவனும் கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பூமியில நல்லா இருங்கன்னு படிச்சார். அல்லேலூயா. பிசாசு தான் இந்த ரூலை கொண்டு வந்தான். ஆனா மரியாள் அம்மா அழகா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தேவதூதன் வந்த உடனே கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டாங்க. எப்படி ஆகும்? நான் ஒரு கன்னிகையா இருக்கிறேனே, இதுவரைக்கும் உலகத்துல இப்படி எதுவுமே நடந்ததில்லை. எங்க ஊர்ல எங்க தாத்தா ஒருத்தர் பாஸ்டரா இருக்கிறாரு, யாரு? சகரியான ஒருத்தர் பாஸ்டரா இருக்கிறாரு. எங்க பாட்டி ஒருத்தங்க பாஸ்டர்மாவா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் குழந்தை இல்லை, அவங்களும் எங்களுக்கு இந்த மாதிரி சொன்னதில்லை. அடி பைத்தியகாரி, உங்க பாட்டி இப்ப எப்படி இருக்கிறாங்க? 6 மாசம் கன்சீவா இருக்காங்க. போய் பாருங்க, அம்மா வளைஞ்சு கட்டிட்டு ஓடி போய் பார்த்தா கற்றுக் கொடுத்த பாடத்தை ஸ்பீச் பண்ணாங்க பாருங்க. அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை ஆவியில நிறைந்து துள்ளியது. நீங்க சபையில வந்து இயேசுவின் இடத்துல கற்றுக்கொண்டு நீங்கன்னா உங்க வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் பாருங்க. பெரியவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட் இருக்கும். இன்னைக்கு பெரிய ஆளுங்க பேசுறதையே ரெஸ்பெக்ட் இல்லை பாருங்க. சின்ன பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, கட்டுறதெல்லாம் எங்க? டிவிலையும் சீரியல்லையும் வாழ்வும் வளமும் ஒளியும் ஒளியும் அதுல கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால ரெஸ்பெக்டே இல்லை பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, யார்? எலிசபெத் அம்மா, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல கரஸ்பாண்ட் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இருந்தா, நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா இருந்தா, ரெஸ்பெக்ட் கொடுக்கிற இயேசுவின் இடத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்டு பாருங்க. அல்லேலூயா. அதுபோல கணவன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா, மனைவி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா, தேவ சமூகத்தை உட்கார்ந்து கற்றுக்கொண்டு பாருங்க. தேவன் உங்களை மேலாகத்தான் வைப்பாரே தவிர கீழாக வைக்க. முதல் தடவை அந்த அம்மா வந்த போது என்ன பண்ணார் ஆதாம்? ஆண்டவரோடு அந்த அம்மா நடந்து வர்றாங்க. முதல்ல அந்த அம்மாவை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, வா, கவிதை வாசிச்சாரு பாருங்க. நீ நிலாவானால் நான் இருளாயிருப்பேன், நீ மலையானால் நான் மேகமாயிருப்பேன்ங்கிற மாதிரி கவிதை. என்னன்னா, இவள் என் எலும்பின் என் மாம்சத்தின். இந்த வார்த்தை யார்கிட்ட வந்துச்சு? ஆதாம்கிட்ட இருந்து வந்துச்சு. அதே கனியை பூச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்தனைய ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அவளை போட்டு தள்ளுங்க ஆண்டவர், இவ வந்தா எல்லாம் முடிஞ்சு. அப்ப அம்மா எங்க கத்துக்கிட்டாங்க? கர்த்தருடையவர்களிடத்துல அல்ல, கர்த்தர் சத்தம் கேட்காதவர்களிடத்துல. சபைக்கு வாங்க, கர்த்தருடைய சத்தம் உங்களை உருவாக்கும் பாருங்க, உங்களை சிருஷ்டிக்கும். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம சரியான இடத்துக்கு போகலைனாலுமே நம்மளை சரியான இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போகும். அல்லேலூயா. எடுத்த எடுப்பிலேயே நான் எல்கேஜியில இருந்து போய் எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கலாம் முடியவே முடியாது. அப்படி ஆண்டவர் ரொம்ப ஜெனூனா டீல் பண்ணி கொண்டு போவார். வேதத்துல நம்மை குறித்து ஒரு பேர் இருக்குது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின், நீங்களும் நானும் யாரு? ஈசாக்கை போல. யார போல? நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு மனிதனை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக
ஆண்டவர் ஐக்கியம் வச்சு வாழ வைத்து உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரியை காமிச்சிட்டு போயிருக்கிறார். ஒரு கணக்கு எழுதுன மாதிரி இருந்தா நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு மாதிரியான ஒரு கணக்கு போட்டு இப்படித்தான் எக்ஸாம் வரும், இதுல மீதி இவ்வளவு வரும், ஈவி இவ்வளவு வரும்னு என்ன பண்றாங்க? மாதிரியா போட்டு காமிக்கிறாங்க. நீங்க எல்லாம் நான் இப்படி எல்லாம் பாடம் எடுத்துற மாதிரி சொல்றதுனால ஒரு சாரு கணக்குல ரொம்ப பெரிய டேலண்ட் நினைச்சுக்காதீங்க. நான் 9th டிஸ்கன்டினியூ எல்லாம் மேத்தமெட்டிக்ஸை காட்டிலும் இதுல ஒரு பெரிய ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கை படிச்சோன்னே எல்லா கணக்கும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? கத்துக்கிட்டுச்சு. நீங்க போடுற கணக்கெல்லாம் கூட தெரியும். லைஃப் கணக்கு முத கொண்டு எல்லாமே இதுல என்ன பண்ணி இருக்குது? தெளிவா எழுதி இருக்குது. அதனால இப்படி போடுற மாதிரியின்படி கணக்கு போட்டு இது இது மீதிங்கிற மாதிரி அங்க ஈசாக்க கர்த்தர் நமக்காக ஒரு மாதிரியா வச்சுட்டு, நீங்களும் நானும் யாராமா? வாக்குத்தத்தத்தின்படி ஆவிக்குரிய ஈசாக்குகளாய் இருக்கிறது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கூட நம்மள மாதிரி கொஞ்சம் ஒரு விதமான அசைவாடுதல் இருந்தது பாருங்களேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை நல்லா வீட்டுல போய் வாசிங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26:2 கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து. இதை நோட் பண்ணி 6 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஊர்ல இரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன். நிறைய பேர் எருசலேம் போனா ஆசீர்வாதமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்க லண்டனுக்கே போங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் இல்லாம வரவே வராது. சில இடத்துக்கு போனா மாறிடுவோம்னு நினைக்கிறோம். இடம் நம்மளை மாத்தாதுங்க, ஆண்டவர் தான் நம்மளை மாத்தும். இடம் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊர்ல இரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், எல்லாம் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி இருந்த போதும் கூட குடும்பத்துல சமாதானம் இல்லை. குடும்பத்துல சமாதானம் இல்லைங்கிற காட்டிலும் குடும்பமா இருக்கிறதுல மற்றவங்களுக்கு சமாதானம் இல்லை. சில மாமியாமாரு பிள்ளையும் மருமகளும் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. சில வீட்டுல மாமியாவுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை. இது மாதிரி இந்த மனுஷன் கேரார்ல குடியிருக்கிறாரு. அந்த கேராருடைய ராஜா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாராமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, விளையாடி. எவன் பொண்டாட்டியோடு எவனையோ விளையாடுறான், நீ எதுக்கு போய் எட்டி பார்க்கணும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜாவுக்கு இது தகுதியா? அவங்க என்ன விளையாண்டாங்க? ஒருவேளை கார்ட்ஸ் விளையாண்டாங்களா, கேரம் போர்டு விளையாண்டாங்களா, செஸ் விளையாண்டாங்க, என்னமோ விளையாண்டு போறாங்க. அவன் பொண்டாட்டியோட, அவன் மகளோட, அவன் சகோதரியோட விளையாண்டு போறான். இவன் எட்டி பார்த்துட்டு சொல்றான், அவள் உனக்கு மனைவியா இருக்கும் போது நீ அவளை எனக்கு சகோதரி என்று எப்படிடா சொல்லுவ? நம்ம சந்தோஷமா இருக்கிறது சில பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. சர்ச்சுக்கும் வரேன், பாஸ்டர்ட்ட கம்யூனிட்டி எடுக்கிறேன், அந்த குடும்பத்தில் ரியலான சந்தோஷத்தை காண மாட்டேங்குது. சரி, இங்க வீட்லயாவது அப்படின்னா பரவாயில்ல. இவனே கஷ்டப்படுறாங்க, இவனே விதைக்கிறான், இவனே அறுக்கிறான், இவனை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப அந்த ஊருக்காரங்கெல்லாம் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு, இன்னைக்கு நம்ம ஊரு இவருனால உயர்ந்து இருக்குது, நல்ல மனுஷன். இந்த இடம் ஒரு சுடுகாடு மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா தெரியும். நான் செயின்ட் பீட்டர் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது இந்த இடத்துல போயிட்டு வரும்போது இதுல தான் போவேன். ஆனா இந்த இடத்துல இப்ப தேவனுடைய வார்த்தை வருது, தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுறாரு, நல்ல வசனம் வருது. ஆனாலுமே மக்கள் அதை பெருசா நினைக்கல. சுடுகாடு எப்படி தேவனுடைய வீடா மாறலாம்?